तुङ्गस्तनगरडी शुक्त्यभोक्त्यकृष्णं पारात्यं स्वं सदस्रदिति मध्यापयन्तीं शोषिष्ठायां सृजनिखिलतं याबलाकृष्य पुङ्क्ते गोदा तस्मै नमैदं பூய வாஸ்து பூய அன்னவயல் புதுமை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள உள்ள பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மனதுக்கு நிறைவான மார்கழி மாதத்தின் 29ஆம் நாள் பாசுரம். அடியேன் ஏற்கனவே சொன்னது மாதிரி கோரிக்கை வாரத்தின் கடைசி இறுதி நிறைவு பகுதி. இப்போதான் நமக்கு நாச்சியார் இந்த நோன்பெல்லாம் இருந்தாச்சு. பெருமாளை சேர்ந்த எல்லோரையும் எழுப்பியாச்சு, எல்லாரும் கோஷ்டியாக வந்தாச்சு. இப்போ பெருமாள்கிட்ட இந்த கோஷ்டியில் பெருமாள் வந்துட்டார், எல்லாம் தொழில் எழுப்பியாச்சு, எல்லாம் உட்காந்தாச்சு. அவருக்கு சீரிய சிங்காசனம் கொடுத்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு சொல்லிட்டோம். இப்போ கேட்குறார் பெருமாள், என்ன வேணும் உனக்கு? ஏன்னா நோன்பு நிறைவாகிறது, இன்னும் இன்றைக்கும் நாளைக்கு 2 நாளோட நிறைவாக போகிறது. நிறைவான நேரத்தில் ஒரு மந்திரி ஊருக்கு வரார். அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணி எல்லா உபச்சாரம் பண்ணுறோம். கடைசியில் கோரிக்கை மனு கொடுப்போம். அந்த கோரிக்கை மனுவில் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அண்ட் சப்ஸ்டன்ஸ், எந்த பொருளை கேட்கிறோம், எந்த அளவு கேட்குறோம், எப்படி கேட்குறோம். ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்ட போய் எனக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கேட்குறவனுக்கும் மதிப்பு இல்லாமல் போகும், கொடுக்குறவனுக்கும் மதிப்பு இல்லாமல் போகும். அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி கேட்க தெரியணும். கேட்குறதே ஒரு கெட்டிக்காரத்தனம், வரம் வாங்கிறதே கெட்டிக்காரத்தனம். நமக்கு அது தெரியாதுங்கிறக்காக தான் நாச்சியார் நம்மை அழைத்து கொண்டு பெருமாள்கிட்ட போய் எப்படி வரம் கேட்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறா. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் ஏய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேல்வர் அம்பாவாய். அதனால தான் இன்றைக்கும் நம்ம சாத்து முறையில் இந்த சிற்றஞ்சிறுகாலையும் வங்கக்கடல் கடைந்த 2 பாசனங்களை நம்முடைய சாத்து முறையில் நம்முடைய பெரியவர்கள் அனுசந்திக்கணும்னு சொல்லி வச்சுருக்காரு. ஏன்னா இது நம்ம ஆற்றுல பூஜை பண்ணினாலும் சரி, இல்லை கோவிலில் திருவிழாக்கள் நடந்தாலும் சரி, கடைசியாக பெருமாளுக்கு நிறைவு மங்கள ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னால் நம்ம கோரிக்கை என்னன்னு சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ வராரு, எல்லா உபச்சாரமெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். அப்போ வளவளான்னு கேட்கக்கூடாது. நிறைய அவர் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது, ஏன்னா ஊருக்கு போகிற அவசரம் அவருக்கு. அப்போ அவருக்கு சுருக்கமாகவும் இருக்கணும், அதில் எல்லா வகையான நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த கோரிக்கையை நிறைவேற்றியாச்சுன்னா நமக்கு வேறு ஒன்றுமே அடுத்தாப்புல தேவைப்படவே வராது. அப்படி நிறைவான இதாக இருக்கணும். ஏன்னா நாச்சியாரை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும் நிறைவு தான், அவர்கிட்ட குறைவே கிடையாது. பெருமாளுக்கு மாத்திரம் குறைவில்லைன்னு இல்லை, குறைவென்றும் இல்லாத கோவிந்தால் பெருமாளை சொன்னால் நாச்சியாரையும் ஒரு குறையும் கிடையாது. அவர் கேட்குற வரங்களும் கூட குறைவில்லாத வரங்கள் தான், எல்லாம் நிறைவு தான். நிறைந்த ஏலோ ரெம்பாவாய், நிறைந்த ஏலோ ரெம்பாவாய் தான், எல்லாமே நிறைவாக தான் இருக்கும் அவர்கிட்ட. இப்போ சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய். இவ்வளோ நாள் காலம்பரை வந்து எழுந்திருந்து உன்னை எழுப்பி வந்து உன்னை சிற்றஞ்சிறுகாலே இன்னும் விடியக்கூடிய வைகரை பொழுதில் உன்னை வந்து சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய். உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை, ஏன்னா அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, ஒவ்வொரு போற்றினோம்ல. உன்னுடைய பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். எதுக்காக வந்து இவ்வளோ நாள் உன்னை
எழுப்பி தொந்தரவு பண்ணி கேட்டோங்கிறது. பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து, நாங்கள் எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்திருக்கோம்னா பெற்றம் ஏய்த்து உண்ணும் குலம். அது ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய சாதாரண குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. நீ அந்த பிறவி அந்த ஒரு ஆயர் குலத்தில் நீ பிறந்தால் கூட குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. உனக்கு பணிவிடை பண்ணக்கூடிய விஷயங்களை கொள்ளாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். இற்றை பறை கொள்வான் என்றுதான் கோவிந்தா இன்றைய தினம் உன்னிடம் பறை கொள்வதற்காக உன்னுடைய அனுகிரகத்தை, மோட்சத்தை அல்லது நித்தியமான சுகத்தை பெறுவதற்கு இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. இதுதான் முத்தாய்ப்பா சொல்றது. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம். இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் இனிமே, அதாவது 7 கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். எண்ணிக்கை இல்லாத பிறவிகள் எத்தனை எடுத்தாலும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கு உரியவனாக, உன்னோடு சம்பந்தப்பட்டவனாக, உன்னோடு உறவினனாக, உன்னோடு தொடர்புடையவனாக நாங்கள் இருக்கணும். எற்றைக்கும் 7 முதல்ல பிறவிங்கிறது கூடாது. அப்படியே பிறந்தாலும் உன்னோடு சம்பந்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும், உன்னோடு தொடர்பு உள்ளவனையாக இருக்க வேண்டும், உனக்கு குற்றேவல் செய்வனாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அது ஒழியாத உறவு, நீக்க முடியாத உறவு. அது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் என்றுதான் கோவிந்தா. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம். சரி, உன்னோடு உறவுள்ளவனாக இருப்போம். அடுத்தது என்ன? உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். என்னுடைய பணிகளும் கைங்கரிகளும் உன் சம்பந்தப்பட்டதாக அல்லது உனக்கானதாக இருக்க வேண்டும். உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். அப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வேலை பார்க்குறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கலாம், வேறு வேறு வேலைகள் வைத்து ஜீவனத்துக்காக நாங்கள் வேறு வேறு வேலைகள் செய்யலாம், மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மனசும் என்னுடைய கைங்கரியமும் உனக்காக இருக்க வேண்டும். உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். உன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் நாங்கள் நாட்டத்தோடு இருக்க வேண்டும். என்னுடைய வயிற்று ஜீவனத்துக்காகவோ அல்லது உலக சம்பந்தத்துக்காக நாங்கள் மற்ற காரியங்கள் செய்வோம். ஆனால் எங்களுடைய மனமானது, எங்களுடைய உடலும் மனமும் உனக்கே ஆட்சி செய்ய வேண்டும். உன் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய மனதினுடைய எண்ணங்களும் என்னுடைய செயல்களுடைய பலன்களும் உனக்கே போய் சேர வேண்டும். உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். இதுக்கு இடைஞ்சலாக என்ன இருக்கும்? மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். மற்ற இனம் காமங்கள், மற்ற ஆசைகள், உலகத்து பந்தங்களில் உலகத்தினுடைய ஆசைகள், உடலினால், மனசினால், பேச்சினால், மனம், மெய், மொழி, இதனால் மற்ற விஷயங்களில் எனக்கு நாட்டம் போகும். ஏன்னா இந்த ஜென்மா எடுத்ததுனால. அப்போ அதை மாற்றி உனக்கே நாம் ஆட்சி செய்யும்படி மாற்றி எனக்கு திருத்தி கொள்ள வேண்டியது, திருத்தி பணி கொள்ள வேண்டியது உன் கடமை. மாற்றி என்னை திருத்தி பணி கொள்ளணும். சைவத்தில் ஒரு இது வரும், அருமையான விஷயம். சைவத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார்னு வந்தார், பூமியில் இப்போ அவதாரம் பண்ணி வந்தார், பெருமாளுடைய ஒரு அம்சமாக வந்தோடனே அவர் இல்லறத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டார் சார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார்? வந்து அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி, நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு பணி செய்ய வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவரை திருத்தி பணி கொண்டார். இந்த திருத்தி பணி கொள்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது ஆச்சாரியனுக்கு அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் உண்டு. ஆச்சாரியன் கடவுளுக்கு சமந்தான். அழகாக மதுரகவியார் சொல்வார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்
குயில் நின்றார் பொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களர் பண்பையே அப்படிப்பார். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் யூஸ்லெஸ் அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இவனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னுடைய தாயார் ஒதுக்கியாச்சு, தந்தை ஒதுக்கியாச்சு, எல்லாரும் ஒதுக்கியாச்சு. பாங்கல்லர் ஆகிலும் இவனுக்கு சபை அறிஞ்சு பேச தெரியாது, கெட்டிக்காரத்தனம் தெரியாது, இங்கிதமாக நடக்க தெரியாது என்று பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நம்மாழ்வார் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய செயலை திருத்தி நம்ம ஏற்றுக்கொள்வான். செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன். அதுக்காகத்தான் உன்னுடைய திருவடியை நான் வணங்குறேன்னு நம்ம மதுரகவியார் சொல்வார், ஆச்சாரிய நிஷ்டைக்காக. அப்போ நம்மாழ்வார் பகவத் ஸ்வரூபம் தான் வரும். ஆகவே அதை நாச்சியார் இங்கே சொல்கிறான். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய். எங்களுடைய மற்ற காமங்கள், மற்ற ஆசைகளையும் மற்ற எண்ணங்களையும் மற்றதை மாற்றி எங்களுக்கு நீதான் இறைவா நீதாராய் பறைன்னு சொன்னாலா இல்லையா போன பாசுரத்தில், எங்களை திருத்தி பணி கொண்டு உன்னுடையவனை ஆக்கிக்கோ. ஏன்னா உன்னுடைய குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. உனக்கு பணிவிட பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு நான் எந்த பிறவி எடுத்தாலும் சரி, எந்த ஜென்மா எடுத்தாலும் சரி, உன்னோடு சம்பந்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். உன் உற்றோமே ஆவோம். சரி, என்னுடைய கைங்கரியம்லாம் எப்படி இருக்கணும்? உனக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த வைத்திய ஜீவனத்துக்காக எத்தனை காரியங்கள் பண்ணினால் கூட என்னுடைய மனசும் செயலும் உடலும் உனக்கு ஆட்செய்ததாக இருக்க வேண்டும். உனக்கு உன்னுடைய சம்பந்தப்பட்ட இதில் என்னுடைய மனம் மெய் மொழி எல்லாம் ஈடுபட வேண்டும். அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய மற்ற நம் காமங்கள் மாற்றி என்னை அனுகிரகிக்கணும் என்று நாச்சியார் நிறைவாக கூறுகிறார் என்ற அளவிலே. அதனால தான் இதை நம்ம சொல்லும்போது நமக்கு சாத்து முறையில் ஏன் வச்சாலும் இது பகவான்கிட்ட இந்த சாத்து முறை சொல்லும்போது இதை சொல்லும்போது நம்ம மனசார சொன்னாவே போடும். ஜென்ம ஜென்மாதி பந்தநாத்னு வரும் சாஸ்திரநாமத்தில். பகவானோட உள்ள உறவு ஜென்ம ஜென்மத்துக்கும் உள்ள உறவு. எத்தனை பிறவி எடுத்தாலும் பகவானோட உள்ள உறவு ஒழிக்க ஒழியாத உறவு. அந்த உறவை நாம் நினைவுபடுத்தணும். நம்ம அந்த ஆத்மா என்ன பண்ணும்? மறந்துடும். அஞ்ஞானத்தில் என்ன ஆகிடும்? இதுதான் சாஸ்வதம்னு நினைக்கும். நம்ம எந்த பிறவி எடுத்துருக்கோமோ இதுதான் நிரந்தரம், இங்கே அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் தான் நிரந்தரம், இதுதான் நிரந்தரம்னு. ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நமக்கு உண்மையான உறவு வேற ஒருத்தன். அவன் தான் 7 ஜென்மத்துக்கும் உறவு. அதை நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் மறந்திருந்தாலும், நாங்கள் மற்ற காமங்களில் செய்தால் கூட, மற்ற காமங்களில் எங்களுடைய மனம் ஈடுபட்டால் மற்ற நம் காமங்கள் மாற்றி இறைவா நீதாராய் பறை என்று நாச்சியார் இந்த பாசுரத்திலே மிக அழகாக நமக்கு எப்படி கோரிக்கை வைக்கணும், பெருமாள்கிட்ட என்ன கேட்க வேண்டும் என்பதை நிறைவான பாசுரத்தில் சொல்கிறாள். நாளை பாவை நோன்பு நிறைவு பெறுகிறது. நாளை முத்தாய்ப்பாக என்ன சேவிச்சா என்ன கிடைக்கும், பெருமாளை சேவிப்பதனால என்ன கிடைக்கும் என்பதை அடுத்த பாசுரத்தில் நாளைய தினம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திகே ஜெய, ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பத்தர் வாழ்மூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேத கோணூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை
வஜம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே. திருப்பாவை 30 செப்பினால் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே. பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. 143 உரைத்தால் வாழியே. உயரங்கிற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே. மறுவாழும் திருநெல்லி வயநாடு வாழியே. வன்புதுவே நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. வசுதேவ சுகந்தேவம் கம்சசாணூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராயேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமகாபதாம கத்தாரம் காதாரம் சர்வதம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம். அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணபரிஷித நச்சேந்திர சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமிகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுவாபா கரோமி யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய இது சமர்ப்பயாமி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.